நம்முடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து சீக்கிரமாக டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட் இயர் பிஓ கொஷின் வந்து ஒரு மேக்ஸ் கொஷின் எப்படி கேட்டுக்கலாம் பார்க்கலாம். பியோடைய பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துறாங்கன்னா 5,3, கியோடைய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -3,3, ஆரோடைய பாயிண்ட்டு -3, -4 மற்றும் எஸ் ஆகிய புள்ளிகள் ஒரு செவ்வகத்தை உருவாக்கும் எனில் எஸ்னுடைய ஆயத்தொலைவுகளை காண்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கிராஃப் இப்படி தான் போடுறோம். இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 5,3ன்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு எங்கே வரும்னா, ஸோ நல்லாவே தெரியும். இது ரெண்டுமே பார்த்தோன்னா பாசிட்டிவ் பாயிண்ட்டு. அப்போ 5,3ன்றது இங்கே வரும். சரிங்களா? இங்கே வச்சுக்கலாம் சும்மா. இது வந்து 5,3 எப்படி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா -3,3. சரிங்களா? -3 வந்து பார்த்து இங்கே இருக்கும், 3 வந்து மேலே இருக்கும். அப்போ இங்கே வரும்னு வச்சுக்கலாம். -3,3. அடுத்து வந்து பார்த்தோன்னா -3, -4. -3, -4 தான் இது கீழே வரும், இந்த பக்கத்தில் வரும். அப்போது -3, -4 இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தோன்னா இது என்ன இருக்குது, இங்கே 5. அப்போ 5 இருக்கும். அடுத்து ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன இருக்குது, -4 இருக்குது. அப்போ 5,-4 தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கான ஆன்சரு. அப்போது இந்த மாதிரி கொஷின்ஸை சில நேரத்தில் வந்து கேட்குறாங்கன்றது உங்களுக்கு நம்மளுடைய பிஓ எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் வந்து நம்மளுக்கு தெரியுது, அதுக்காக சொல்லிக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு டைம் இந்த எக்ஸாம் வந்து நடத்தினால நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், 5,-4. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா?